வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மூலப்பல வதைப்படலத்தின் 2ஆம் பாகம். பல வானரர்கள் தம்மை மூலப்படைகள் நெருங்கியது கண்டு பாம்பு கூட்டத்தைக் கண்ட எலிகள் போல மனம் குழம்பி ராமலட்சுமணரின் பெரும் வீரத்தையும் நினைத்து பார்க்காமல் நடுக்கத்துடன் நிலை கெட்டோடினார்கள். அப்படி ஓடியவர்கள் சிலர் சேதுவின் மீது ஏறிச் சென்றார்கள். சிலர் கடலை நீந்தி கடப்பதற்கு புனைகளை தேடினார்கள். சிலர் துணைகளோடு சென்று கடலில் விழுந்து பின்பு நீந்த தெரியாமல் நீரினுள் அமிழ்ந்தார்கள். பல வானரர்கள் மலைக்குகைகளில் ஓடி புகுந்து கொண்டார்கள். அஞ்சு ஓடிய வானரர்களில் சிலர் கடலை கடப்பதற்கு நாம் கட்டிய பெரிய அணையே நமக்கு உயிரழிவை உண்டாக்கிவிட்டது. அதனால் நம்மை அந்த அரக்கர்களை பின்தொடர்ந்து வராதபடி அதனை உடைத்துவிட்டு போவோம் என்றார்கள். மற்றும் சில வானரர்கள் வானிலும் நம்மை அந்த அரக்கர்கள் தாக்குவார்கள் என்றார்கள். வானர்கள் அஞ்சு ஓடிய சமயத்தில் வீரத்தோடு துணிவும் கொண்டு சுக்ரீவனும் அனுமனும் மங்கதனும் ஆகிய 3 பேர்களும் போர்க்களத்திலே பின்வாங்காது நின்றார்கள். அஞ்சு ஓடிய வானரர்களால் கடலும் தன் நிலையை கடந்தது. அவற்றையெல்லாம் ஸ்ரீராம பிரான் தமது திருக்கண்களால் கண்டார். அதை கண்டு அவர் விபீஷ்ணனை பார்த்து, இந்த கொடிய சேனை இத்தனை காலமும் எங்கே இருந்தது சொல் என்று கேட்டார். அதற்கு விபீஷ்ணன், வீரரே, ராவணனுடைய கொடிய தூதுவர்கள் எல்லா திசைகளிலும் 7 பெரிய தீவுகளிலும் சென்று அழைத்திட அரக்கர்களின் இந்த பெரிய சேனை வந்திருக்கின்றது. கீழேழு உலகங்களில் இருந்தும் இந்த சேனை வந்திருக்கின்றது. அதோ முன்னே வருவது ராவணனின் பெரிய மூலபலமாகும். இந்த கொடிய அரக்கச் சேனையை தவிர வேறு படை இனி ராவணனிடம் இல்லை. விதிப்பயனால் அழிந்து போவதற்கே இந்த அரக்கற்படைகள் முழுவதும் இங்கே வந்திருக்கின்றன. எனவே வலிய ஊழ்வினையால் இந்த படைகள் யாவும் இன்றே அழிந்து போகும் என்று என் புத்திக்கு படுகின்றது என்று சொல்லி ஸ்ரீராமரின் திருவடி தாமரைகளை வணங்கினான். விஷ்ணன் கூறியதை கேட்ட ஸ்ரீராமர் கோபமும் புன்னகையும் தோன்ற, விபீஷ்ணா, இந்த அரக்கர்கள் படும் பாட்டை ஒரு நொடியில் காட்டுகின்றேன் பார் என்று சொல்லிவிட்டு அங்கதனிடம், வலியவனே, அஞ்சு ஓடுகின்ற வானரச்சேனியின் அச்சத்தை போக்கி இங்கே அழைத்து வருவாய் என்றார். பாலியின் புதல்வன் அந்த கணத்தில் அச்செயலை செய்து முடிக்க ஓடினான். அவன் சென்று வானர வீரர்களைக் கண்டு, அஞ்சு பற்பல பக்கங்களிலும் சிதறி ஓடுபவர்களே, நான் சொல்வதை சற்றே நின்று கேளுங்கள். அதன் பின் போக வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் போய்விடுங்கள் என்றான். ஆனால் வானர வீரர்களோ அவன் பேச்சை கேட்க விரும்பவில்லை. அங்கதன் அதனால் சிறிதும் சோர்ந்து போய்விடவில்லை. மீண்டும் அவன் தனது பேச்சு வன்மையை காட்டினான். அவனுடைய பேச்சை கேட்ட வானர சேனாதிபதிகள் ஓடுவதிலிருந்து நீங்கி துணிவு பெற்றவன் முன்னே வந்து நின்றார்கள். அவர்களை நோக்கி அங்கதன், வானர சேனாதிபதிகளே, எதனால் நீங்கள் அஞ்சு நிலைகெட்டு ஓடினீர்கள் என்று கேட்டான். உடனே அவர்கள், அண்டநாயகனே, அந்த கொடிய அரக்கர்களை நீ கண்டதில்லை போலும். நாங்கள் மாண்ட பின் செய்ய போவது என்ன? இந்திரஜித்துடன் போர் புரிந்த போது நமக்கு ஏற்பட்ட நிலையை நீ மறந்து விட்டாயோ? சிந்தித்து பார்க்கும் இடத்து இப்போது வந்துள்ள அரக்கர்கள் இந்திரஜித்தை காட்டிலும் வலிமையில் மிகுந்துள்ளவர்கள். அவர்கள் யாவரோடும் சண்டையிடும் வலிமையும் கொண்டவர்கள். இப்படி இருக்க அந்த இந்திரஜித்தை விட வலிய பல கோடி அரக்கர்கள் வந்திருக்கையில் வெற்பிடித்த இந்த 2 வீரர்களால் நடக்கப் போவது என்ன? சிவபெருமான் முதலான தேவர்களும் கூட இந்த அரக்கர்களுக்கு அஞ்சி முன்னே நிற்க மாட்டாதவராய் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார்கள். இனி இவ்வரக்கர்களை வானரங்களாகிய நம்மை துணை கொண்டு போருக்கு வந்துள்ள மனிதர்களோ வெல்லப் போகின்றார்கள். சிவபெருமான் முதலான தேவர்கள் 1000 யுக காலம் எதிர்த்து நின்று போரிட்டு இவ்வரக்கர்களில் ஒருவரை கொன்று வீழ்த்தவும் வலிமை இல்லாதவர்கள் போல. அப்படி இருக்க இந்த மனிதர்களால் இந்த பெரிய அரக்கச்சேனையை வெல்லுதல் முடியுமோ? என்ன வியப்பு! இப்போது இங்கே வந்திருக்கின்ற அரக்கர்களோ 1000 தலைகளையும் 2000 கைகளையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்களே என்று கூறினான். ஐயா, அப்படி இருக்கின்ற அவர்களின் தொகையோ கடற்கரை மணலினும் பலவாக இருக்கின்றது.
மேலும் ஆண்டு போன கும்பகர்ணன் முன்பு கையாண்ட அம்பை தாங்கவும் நாங்கள் வலிமையற்றவர்களாக இருந்தோம். அவன் செய்த போரை நீயும் அறிவாயே. அவனை போன்ற பலர் இச்சேனியிலே இருக்கின்றார்களே. தேவர்களே அவர்களைக் கண்டு நன்றி அடுங்குகிறார்கள். நீயோ அறியா பிள்ளையாக இருக்கின்றாய். சுக்கிரீவனுடைய ஆற்றலும் அனுமனுடைய ஆற்றலும் ராமலட்சுமணர்களுடைய வெட்களின் ஆற்றலும் அவர்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்கே போதாது. அப்படி இருக்கையில் நாங்கள் அவர்களுக்கு துணையாக போர் செய்ய வந்தால் அவர்கள் எப்படி எங்களை காப்பாற்றப் போகின்றார்கள்? அதனால் நாங்கள் வரவில்லை. கிஷ்கிந்துக்கே திரும்ப போகின்றோம். அங்கே எங்களுக்கு உணவாக நிறைய காய்களும் கனிகளும் கிடைக்கின்றன. ஒளிந்து வாழ்வதற்கும் தகுந்த மலைக்குகைகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் போகின்றோம். எங்களுக்கு விடை தருவாய். இனி இந்த உலகத்தை மனிதர் ஆண்டால் என்ன, அரக்கன் ஆண்டால் தான் என்ன? சுவரை வைத்துக் கொண்டல்லவா சித்திரம் எழுத வேண்டும். எங்களுடைய உயிர் நிலைத்த பின்பு அல்லவோ புகழுக்கு உண்டானது பற்றி சிந்திக்க வேண்டும். உயிருக்கே ஆபத்து ஏற்படும் பொழுது புகழை பற்றி நினைப்பதனால் என்ன லாபம்? நாங்கள் உயிர் விட்டால் எங்களுடைய உறவினர்களும் உயிரை விட்டு விடுவார்கள். ஆகவே இளவரசே, எங்களை சுகமாக போய் வாருங்கள் என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்புவாய். அதை விட்டு போருக்கு வந்து உயிர் விடுவீர் என்று சொல்லுதல் இளவரசனாகிய உனக்கு தர்மம் இல்லை என்று மனம் தளர்ந்து அங்கதனை பார்த்து கூறினார்கள். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.